Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ராகி பக்கோடா. தேவையான பொருட்கள் நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். இத வந்து நீல வாக்குல கட் பண்ணி இருக்கோம். 1/4 கப் ராகி மாவு. அதாவது இது வந்து நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி விடும். இது நம்ம எவ்வளவு தேவையோ நம்ம அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலை, இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கையிலேயே நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உதிரி உதிரியாக இருக்கணும். இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடயே இருக்க நல்லா உடச்சி விட்டுட்டோம். மிளகாத்தூள், உப்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறையா தண்ணி விடும். பச்சை மிளகாய், இஞ்சி, அரிசி மாவு நல்லா முருகலாக வர்றதுக்காக அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இஞ்சி வந்து என்னென்னா அந்த ராகி பக்கோடாவுக்கு வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, ஹெவியாக இருக்காது. அதனால் நம்ம இஞ்சியும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகி பக்கோடாவுக்கு. இப்போ பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்காக நம்ம அவ்வளோ மாவையும் ஆட் பண்ண வேண்டாம். அரிசி மாவு போட்டதுனால என்ன ஆகுனா தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். அதனால் இதுக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அரிசி மாவு எல்லா தண்ணியும் இழுத்துக்குச்சு. நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது உங்களுக்கு பதம் பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடுற மாதிரி வரும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து இவ்வளோ மீதி ஆகிடுக்கு. அதாவது நம்ம 1/4 கப்பு மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி ஆகிருக்கு. டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து பொன்னிறமா அப்படிங்கிறது தெரியாது. பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாதிரி இருக்கும். அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது நல்லா நுரை வந்து அடங்கிடுச்சுன்னா அந்த ராகி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நுரை வந்து அடங்கிடுச்சு, அது வெந்துடுச்சு. படிச்சுக்கலாம். சுவையான ராகி பக்கோடா ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெங்காய பக்கோடா. தேவையான பொருட்கள் நம்ம 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 2 பல் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன். கடலை மாவு இதில் வந்து 1/4 கப்பு போட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம வந்து நீட்ட வாக்கில் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்ட வாக்கில் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிட்டோம். நம்ம இதையே பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது கையில் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கணும். அதாவது பூண்டு, பெருங்காயத்தை தட்டி வச்சுருக்கிறோம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு இதுலேயே இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணாவே தண்ணி விடும். தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள், கரம் மசாலா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடலை மாவு வந்து ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். அதனால் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாவே தண்ணி விடுது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவையான மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேக்ஸிமம் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் செஞ்சோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கடலை மாவு ஜாஸ்தி போட்டோன்னா போண்டா மாதிரி ஆகிடும். நம்ம வந்து கடலை மாவு வந்து கரெக்டாக இந்த வெங்காயத்தில் பிடிச்ச அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும், ஜாஸ்தி போடவே கூடாது. இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டே வரும். தண்ணியை இழுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. இப்போ வெங்காயத்தினோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. கடலை மாவு லைட்டாக பிடிச்ச மாதிரி மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், கடலை மாவும் ஒட்டியிருக்கு, அதே மாதிரி வெங்காயம் வந்து அதிகமாக தெரியணும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, சின்ன சின்னதாக போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டால் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒட்டி ஒட்டி போட வேண்டாம். இந்த மாதிரி கலர் மாறி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் மாற்றிக்கலாம். வெங்காய பக்கோடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.